அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நான் என்னுடைய அருட்பணி பயிற்சி காலத்தில் மெய்யியல் படித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1980களின் தொடக்கத்தில் என்னை கவர்ந்த ஒரு எழுத்தாளர், இறையியல் வல்லுனர் டீட்ரிச் போனஃபர் என்பவர். இவர் ஜெர்மனி நாட்டை சார்ந்தவர், ஒரு லூத்தரன் அருட்பணியாளர். ஜெர்மனியிலே ஹிட்லரின் சர்வாதிகாரம் உச்சக்கட்டத்தை அடைந்த அந்த காலகட்டத்தில், யூத மக்களை ஆயிரக்கணக்கில் கொன்றொழித்த அந்த காலகட்டத்தில் ஹிட்லருக்கு எதிராக களமாடியவர். தனது விசுவாசம் ஹிட்லருக்கு எதிராக ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும் என்று அவரை உந்தி தள்ளியது. எனவே ஹிட்லருக்கு எதிராக எழுதினார். ஹிட்லருக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்தார். ஹிட்லரை எதிர்ப்பது உடனடி சாவுக்கு காரணமாக இருக்கும் என்று தெரிந்தபோதும் அவர் அஞ்சவில்லை. தனது மறைவுரைகளில் ஹிட்லரை எதிர்த்து பேசி வந்தார். 1944ஆம் ஆண்டிலே அவர் கைது செய்யப்பட்டார். பல மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னால் வதை முகாமுக்கு அவரை அனுப்பி வைத்தார்கள், கான்சன்ட்ரேஷன் கேம்ப்ஸ். அங்கு சென்ற பலரும் உயிரோடு திரும்பியதில்லை. அங்கே அவர் சில மாதங்களுக்கு பின்னால் 1945ஆம் ஆண்டில் ஏப்ரல் 9ஆம் நாள் தூக்கிலிடப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அன்புமிக்கவர்களே, ஒருவருடைய விசுவாசம் இந்த வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடை எடுக்க தூண்டுகின்றது என்பதை போனஃபருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். இவருடைய வாழ்க்கை இப்படி தோல்வியில் முடிந்த ஒரு வாழ்க்கையாக கருத முடியாது. ஏனென்றால் அவர் சிறைச்சாலையில் இருந்தபோது சாவை எதிர்நோக்கி இருந்த அந்த காலகட்டத்திலே தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தார். இவர் எழுதிய ஒரு புத்தகம் த காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப், சீடத்துவ வாழ்வின் விலை. அது எப்படிப்பட்ட ஒரு விலையை நம்மிடம் கேட்கும் என்பதை மிகவும் அழகாக எழுதி வைத்தார். அதுபோல அவர் இறந்த பின்னால் அவர் எழுதிய சிறைக்கூடத்திலிருந்து அவர் எழுதிய பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு கடைசியாக சிறைக்கூட மடல்கள் என்ற பெயரிலே, லெட்டர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் ஃப்ரம் பிரிசன் என்ற பெயரிலே அது வெளியாகின்றது. இப்படி சிறைச்சாலையிலே அவர் சாவை எதிர்நோக்கி இருந்த அந்த காலகட்டத்திலே அவர் பலவற்றை பேசுகின்றார். கிறிஸ்தவம் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசுகின்றார். சீடத்துவ வாழ்க்கை என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்றார். அவர் பேசிய பல கருத்துக்களை நாம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். ஆனால் இன்று அவர் கூறிய ஒரு கருத்தின் அடிப்படையிலே எனது சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவர் சொல்லுகின்ற ஒரு சொற்றொடர் ரிலிஜன்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, சமயமற்ற கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது ஒரு சமயம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு சமய சடங்குகளுக்குள் மாட்டிக்கொள்ளுகின்ற ஒரு அமைப்பு அல்ல என்பதை உறுதியாக அவர் சொன்னார். கிறிஸ்தவம் என்பது இந்த உலகத்தில் சமகாலத்தில் வாழ்கின்ற மக்களோடு கரம் கோர்த்து இந்த உலகை மாற்றுகின்ற ஒரு பணி என்பதை அவர் தனது வாழ்க்கையிலும் எழுத்திலும் அவர் எண்பித்தார். எனவே இன்று நாம் திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்ற தருணத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகத்திலே நாம் மீண்டும் திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளை நாம் தியானிக்கின்றோம். திருமுழுக்கு யோவான் மனம் திரும்புங்கள் என்று சொல்லுகின்றார். மனம் திரும்புங்கள் என்ற இந்த வார்த்தை பொதுவாக நாம் நம்முடைய பாவ வழியை விட்டுவிட்டு கடவுளை நோக்கி திரும்புகின்ற ஒரு செயலாக நாம் பார்க்கின்றோம். அது உண்மை. ஆனால் இந்த கடவுளை நோக்கி திரும்புகின்ற இந்த செயல் என்பது அது எப்படி அமைகின்றது என்பதை இன்று திருமுழுக்கு யோவானிலே நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்லுகின்ற பாதை கடவுளை நோக்கிய பாதை அல்ல, அது மனித நலனை நோக்கிய ஒரு பாதையாக இருக்கின்றது. சமயங்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவற்றை 3 வகையாக நாம் தொகுக்க முடியும். முதல் வகையான மதங்கள், அவை சமய சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மதங்களாக இருக்கும். சடங்குகள், மந்திரங்கள், பூசைகள், இவற்றிலே வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துகின்ற சமயங்கள். செய்கின்ற ஒவ்வொன்றும் சரியாக செய்ய வேண்டும்,
உச்சரிக்கின்ற மந்திரங்கள் சரியாக உச்சரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொன்றும் இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படி செய்யலாகாது என்றெல்லாம் ஏராளம் சட்டங்கள் இருக்கும். அதில் ஒன்று விட்டு போனாலும் ஏதோ அந்த சடங்கிலே குற்றம் இருப்பதாக நினைப்பார்கள். எனவே இந்த சடங்குகளை மையப்படுத்தி சமயங்கள் இன்று இருக்கின்றன. பல நேரங்களில் கிறிஸ்தவமும் அப்படித்தான் இருக்கின்றது. இரண்டாவது வகையான சமயங்கள் என்று சொல்வது த மிஸ்ட்ரி ரிலிஜன். முதல்ல சொன்னது ரிச்சுவலிஸ்டிக் ரிலிஜன். ரெண்டாவது மிஸ்ட்ரி ரிலிஜன் என்பது த மறை உண்மைகள், த மிஸ்ட்ரீஸ். அது இன்றைய வாழ்க்கைக்கு எந்த வகையில் உதவி செய்கின்றது என்பதை விட அந்த உண்மைகளை, அந்த மறை உண்மைகளை எடுத்து சொல்லுவதிலே அதிக நாட்டம் செலுத்தும், அதிக கவனம் செலுத்தும். ஆர்த்தோடாக்சி வர்சஸ் ஆர்த்தோப்ராக்சஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது கோட்பாடுகளிலே சரியாக இருக்க வேண்டும் என்பதிலே அதிக கவனம் செலுத்துகின்ற சமயங்கள். கோட்பாடுகள் முக்கியம். இனி நான் திருச்சபையை மையப்படுத்தி சிந்திக்கவில்லை. பொதுவாக சில சமயங்கள் ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்கும், ரகசியமான சடங்குகள் அங்கே இருக்கும். அதற்குள் யாரும் சென்று விட முடியாது. அங்கத்தினர்கள், ஏற்கனவே பயிற்சி பெற்றவர்கள் தான் அங்கு செல்ல முடியும். இப்படிப்பட்ட சமயங்களைப் போலவும் பல நேரங்களிலே கிறிஸ்தவ சமயம் காணப்படுகின்றது. மூன்றாவதாக எத்திக்கல் ரிலிஜன்ஸ், அறநெறி சார்ந்த சமயங்கள். இந்த அறநெறி சார்ந்த சமயங்கள் என்பது கடவுளை பற்றியோ அல்லது கடவுளை மையப்படுத்தி நடக்கின்ற சடங்கு சம்பிரதாயங்களை பற்றியோ கவலைப்படுவதாக இல்லை. அவை பெரும்பாலும் மானுடத்தை நினைத்து பார்க்கின்றது. மனித சமுதாயத்தை, அதன் வளர்ச்சியை, அதன் விடுதலையை நினைத்து பார்க்கின்றது. இப்படியாக மானுடத்தை நோக்கி திருப்புகின்ற ஒரு செயலைத்தான் திருமுழுக்கு யோவான் என்று செய்கின்றார். திருமுழுக்கு யோவான் மனம் திரும்புங்கள் என்று சொல்கின்ற பொழுது மக்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். மனம் திரும்புதல், சரி மனம் திரும்புகிறோம், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் கடவுள் பால் உங்கள் மனத்தை திருப்புங்கள் என்று அவர் சொல்லவில்லை. மக்கள் கேட்கும்போது திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார், உங்களுள் 2 அங்கி உடையவன் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார். உணவு உடையவரும் அப்படியே. உன்னிடம் சாப்பாடு இருக்கின்றது, இன்னொருவனிடம் உணவு இல்லாமல் அவன் பட்டினியால் கிடக்கின்றான் என்றால் அவனோடு நீ பகிர்ந்து கொள். அதான் மனம் திரும்புதல். இந்த பகிர்தல் தான் மனம் திரும்புதல் என்பதை திருமுழுக்கு யோவான் சொல்லுகின்றார். இனி வரி தண்டுபோர் வருகின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தெளிவாக சொல்லுகின்றார் யோவான். நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு மேல் நீங்கள் எதையும் வசூலிக்க வேண்டாம். ரொம்ப தெளிவான, மக்களை நீங்கள் கஷ்டப்படுத்தக்கூடாது, அவ்வளோதான். படை வீரர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் மனம் திரும்ப தயாராக இருக்கின்றோம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் அவர் சொல்லுகின்றார், யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள், யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தி வழக்கு போடாதீர்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் போதும் என்றிருங்கள். பாருங்க, மனம் திரும்புதலின் அடையாளங்கள். மனம் திரும்புதல் என்பது எதில் அடங்கி இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது வாழ்விலே நாம் செய்கின்ற இந்த செயல்கள், அறநெறி நோக்கிய ஒரு பாதை, ஒரு பயணம், அதுதான் மனம் திரும்புதலின் பயணமாக இருக்கின்றது. எனவே டேட்ரிச் போனஃபர் ரிலிஜன்லெஸ் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லுகின்ற பொழுது, சமயம் அற்ற, சமயம் இல்லாத கிறிஸ்தவம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இதைத்தான் சொல்லுகின்றார். கிறிஸ்தவம் என்பது ஒரு சமய கூட்டுக்குள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லுவார். சமயம் என்று வந்தாலே பல விடயங்கள் அங்கு வந்துவிடும். நமக்கு தேவையில்லாத பல விடயங்களிலே நம்முடைய கவனத்தை நாம் திருப்பி கொண்டிருப்போம். மானுட சமூகத்திற்காக உழைக்கின்றது, என் சகோதரனுக்காக, என் சகோதரிக்காக நான் உடன் இருப்பது, உண்மைக்கு சான்று பகிர்வதே எனது பணி என்று சொன்னால் அந்த இயேசுவின் பாதையிலே நடப்பது. மனம் திரும்புதல் என்பது சமயம் நோக்கிய ஒரு திரும்புதல் அல்ல. ஏன் சொல்லப்போனால் அது கடவுளை நோக்கிய திரும்புதலும் அல்ல. ஏனென்றால் நாம் மனிதனை நினைக்கின்ற பொழுது, மனித வாழ்வுக்காக உழைக்கின்ற பொழுது, இந்த மானுடத்தை நோக்கி, அதாவது தன் வயப்பட்டிருக்கின்ற இந்த மனம், என்னை சுற்றியே இயங்குகின்ற இந்த உலகம், இந்த உலகத்தை உடைத்து கொண்டு அதன் வேலிகளுக்கு அப்பால் வாழுகின்ற அந்த மனிதர்களின் இன்ப துன்பங்களிலே கலந்து கொண்டு
அவர்களோடு கரம் சேர்த்து வாழ்வின் முழுமைக்காக வாழ்வதும் உழைப்பதும் கடவுள் அனுபவம். அந்த வாழ்விலும் அந்த உழைப்பிலும் கடவுள் இருக்கின்றார் என்பது சொல்லாமல் சொல்லப்படுகின்ற ஒரு உண்மை. எனவேதான் இந்த அன்பு கட்டளையை இயேசு கடவுளை அன்பு செய் என்ற அந்த கட்டளைக்கு இணையாக மனிதனை அன்பு செய் என்று அதை உயர்த்துகின்றார். கண்ணால் காண்கின்ற இந்த மனிதனை அன்பு செய்யாதவன் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்று சொன்னால் அவன் பொய்யன் என்று யோவான், திருமுழுக்கு யோவான் அல்ல, திருத்தூதர் யோவான் தன்னுடைய மடல்களிலே எழுதுவார். எனவே நாம் பொய் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் கடவுளை அன்பு செய்கின்றோம் என்று யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளின் சாயலாக விளங்கும் ஒவ்வொரு மனிதனையும் நான் அன்பு செய்தால் போதும். இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கொடுக்கின்ற செய்தி, நாம் நம்மையே ஆயத்தம் செய்ய வேண்டும். நம்மை ஆயத்தம் செய்வதில் எதில் அடங்கி இருக்கின்றதென்றால், திருமுழுக்கு யோவான் சொன்னது போல நாம் மனம் திரும்ப வேண்டும். இந்த மனம் திரும்புதல் என்பது சமயத்தை நோக்கிய திரும்புதல் அல்ல. சமயம் நமக்கு உதவி செய்யலாம். ஒரு வகையில் இது கடவுளை நோக்கிய திரும்புதலும் அல்ல. கடவுளை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதால் ஒருவன் நல்லவனாக முடியாது. கடவுள் வாழ்கின்ற இந்த மானுடத்திலே, இந்த உலகத்திலே அவன் கால் பதித்து இங்கு நடக்கின்ற ஒவ்வொரு செயலையும் கண்ணுற்று துன்பப்படுகின்ற மக்களிலே தன்னை இணைத்து கொள்கின்ற மனிதன்தான் கடவுளை காண முடியும். எனவே நம்முடைய திரும்புதல் என்பது மானுடத்தை நோக்கிய திரும்புதலாக இருக்க வேண்டும். மனித விடியலுக்காக, மானுட விடியலுக்காக அர்ப்பணிக்கின்ற வாழ்வாக நமது வாழ்வு அமைய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நமது உள்ளத்திலே மகிழ்ச்சி பொங்கும். திருவகை காலத்தின் இந்த 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை மகிழ்வின் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லப்படுகின்றது. ஏனென்றால் இந்த முதல் வாசகத்திலே செஃபனியா இறைவாக்கினர் இதைத்தான் சொல்கின்றார், மகிழ்ந்து களி கூர் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் விடியல் நமக்காக காத்திருக்கின்றது, அண்மையில் இருக்கின்றது என்ற அந்த மகிழ்ச்சி. பிறர் வாழ தன்னையே அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்விலே இருக்கின்ற அந்த அமைதி. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய மடல் 2ஆம் வாசகத்திலே நாம் அதை வாசிக்கின்றோம். அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி என்று சொல்லுவார். அறிவெல்லாம் கடந்த, அது அறிவுக்கு எட்டாத ஒரு அமைதி உங்களிலே குடிகொள்ளும் என்றவர் சொல்லுகிறார். எனவே நான் பிறர்க்காக வாழ்கின்ற பொழுது என்னில் கடவுள் குடிகொள்ளுகின்றார். அந்த அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. செவி மடுப்போம். நன்றி.